ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், யாத்ராகமம் 6 அதிகாரம் வசனம் 6, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆமென். என் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா விதமான அடிமைத்தனத்திற்கும், எல்லா விதமான பாரமான சூழ்நிலைகள், உபத்திரவமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள், கண்ணீரின் சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தர் உங்களை தம்முடைய பலத்தினால், அவருடைய பலத்தினால் உங்களை மீட்டு சமாதானமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், தேவனை நீங்கள் நம்பி சார்ந்து வாழ்வதினால் ஒரு ரிடம்ஷனை, ஒரு மீட்கும் திட்டத்தை கர்த்தர் உங்க மீது வைத்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் அழைத்து செல்லப்பட்டார்களோ, அதே போல் இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனை, கண்ணீர், துக்கம், துயரம், வாட்டெவர் எதுவாய் இருந்தாலும் அந்த நுகத்தில் இருந்து, அந்த பிசாசின் வல்லமைகளில் இருந்து கர்த்தர் உங்களை மீட்டு சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் வாழ என் கர்த்தர் உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை கர்த்தர் முறித்து கட்டுகளை அறுத்து போடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கட்டுகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றிப்பா. இந்த அதிகாலை வேளையில என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, சிலர் கண்ணீரோடு கூட, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தால் நன்றாய் இருக்குமே, என் சூழ்நிலைகள் மாறினால் நன்றாய் இருக்குமே என்ற அங்கலாய்ப்போடு கூட இருப்பதை என்னால் உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்ட தேவன், நீங்கள் விடுகிற கண்ணீர், நீங்கள் விடுகிற பெருமூச்சுகளை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நலமான, ஆசீர்வாதமான விடுதலையை, சந்தோஷத்தை அருளச் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சொந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். எல்லா அடிமைத்தனத்தின் கிரியைகளும் உங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். என் தேவன், அவர் எல்ஷடாய் தேவனாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உபத்திரவமான சூழ்நிலைகள், இந்த வேதனையான சூழ்நிலைகள் முற்றிலுமாய் இதிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார். உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். Thank you. God bless you.